6 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம் தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பளிப்பதற்காக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார் நீதிபதி நந்தினி தேவி என்ற அன்னை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்திற்கு நீதிபதி வந்திருக்கக்கூடிய காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தற்போது இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றத்திற்கு நீதிபதி வந்திருக்கிறார். விவரங்கள். ஷாம், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. நீதிபதி தற்போது வந்திருக்கின்றார். அவருக்கு காவல்துறை அதிகாரிகளும் அங்கு நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய உயரதிகாரிகளும் அவர்கள் வணக்கம் வைத்து நீதிபதியை உள்ளே அழைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இது மிகவும் ஒரு சென்சிட்டிவான வழக்கு என்பதனாலே அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக நீதிபதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு என்பது இங்கு இந்த வழக்கிலே சற்று கூடுதலாகவே வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கின்றோம். நடந்து முடிந்த அந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இவர்கள், அதாவது இந்த குற்ற வழக்கை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு 1500 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை சிபிஐயால் தாக்கல் செய்யப்பட்டது. 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கில் சபரிராஜன் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆப்பிள் செல்போன் மற்றும் லேப்டாப் ஆகியவை முக்கிய டிஜிட்டல் ஆதாரங்களாக இந்த வழக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது முக்கியமான விஷயம். காரணம், அவர்கள் பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி அவர்களை தனியாக அழைத்து வந்து அவர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்துக் கொண்டு அவர்களை தொடர்ச்சியாக மிரட்டுவதும் அவர்களிடமிருந்து பணப்பறிப்பிலே ஈடுபடுவதும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களிலே செய்து வந்திருக்கிறார்கள். இது தொடர் கதையாக இருந்த நிலையில் அவர்களிடம் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக ஒரு நெட்வொர்க்கே இதன் பின்னால் செயல்படுவதாகும். ஏதோ ஓரிருவர் இல்லாமல் இதன் பின்னால் ஒரு 7-8 பேர் அளவுக்கு அவர்கள் கூட்டாக சேர்ந்து கொண்டு இது போன்ற விஷயங்களிலே ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே அது தொடர்பான புகார்கள் எல்லாம் பெறப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவராக தேடி அவர்களிடமிருந்து விசாரணை நடத்தி அவர்களிடமிருந்து புகார்களும் பெறப்பட்டு பிறகு அவர்களது குடும்பத்தாரோடு ஒத்துழைப்போடு அவர்கள் சாட்சி சொல்வதற்குமான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு தற்போது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை கடந்து 6வது ஆண்டிலே இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை முடிவுற்று தீர்ப்பு வழங்குவதற்கான அந்த நேரம் வந்திருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு 10:30 மணி அளவிலே தீர்ப்பு வழங்கப்படும் என்று நேற்றே சொல்லப்பட்டிருந்தது. நீதிபதி அவர்கள் தற்போது நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். குற்றவாளிகள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமாக நீதிமன்றத்திலே பாதுகாப்புக்காக காவலர்கள் இருப்பது வழக்கம்தான். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே முக்கியமான வழக்கு. இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் செல்வந்தர்களுடைய மகன்கள், அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய நபர்களினுடைய உறவினர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என சொல்லப்படும் நிலையில், எனவே எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை சார்பிலே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 பேருக்கும் வழக்கின் தீவிரத்தன்மை கருதி நீதிமன்றம் 2019 முதலே பெயிலே வழங்கவில்லை என்பது இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான விஷயம். வழக்கமாக சிறு குற்றங்கள் போன்றவற்றிற்கெல்லாம் அவர்களது உடல்நிலை, குடும்ப சூழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு பெயில் வழங்கப்படும். ஆனால் இந்த வழக்கிலே அவர்களுக்கு பிணை வழங்கப்படவில்லை. வெளியில் வந்தால் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்கக்கூடும். இது அது மட்டுமில்லாமல் சாட்சி அளிக்க வரக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும். பாதிக்கப்பட்டவர்கள் மனமுடைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் தரப்பிலே இவர்கள் ஏதாவது டீலிங் பேசுவதற்கோ மிரட்டப்படுவதற்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டப்பட்ட 9 பேருக்கும் இதுவரை பிணை வழங்காமல் இருந்தது என்றும் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை என்பது முழுமையாக நிறைவுற்று தற்போது 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கினுடைய விசாரணை நிறைவடைந்து இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. சரியாக 10:30 மணி அளவிலே இந்த தீர்ப்பு நாம் எதிர்பார்க்கலாம். இன்னொரு 10-20 நிமிடத்திற்குள்ளே அந்த தீர்ப்பு வாசிக்கக்கூடிய பணிகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனையை நீதிமன்றம் வழங்க இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. ஒவ்வொருவர் குடும்பத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இது போன்ற கயவர்கள் எப்படி இது போன்ற மோசமான மனநிலையிலே இவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட அளவிலே இருப்பார்களா, இல்லை அதைவிடும் இன்னும் கீழ்த்தரமான ஏதாவது ஒரு விஷயத்திலே அவர்கள் இருப்பார்களா என்று யோசிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான கொடுஞ்செயலை செய்திருக்கின்றார்கள். இவர்களது மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் நிரூபிக்கப்படுமானால் இவர்களுக்கு மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டார் தரப்பிலிருந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது.
நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் நீதிபதி நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ராஜேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.